வியூவர்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டைல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? கார்த்தி ரேவதி சீரியல்ல என்ன பரபரப்பா நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? கடைசியில நம்ம ஈஸ்வரி ரேவதியும் கார்த்தியும் பிரிக்கிறதுக்காக பஞ்சாயத்தை கூட்டுறாங்கப்பா. ஈஸ்வரி பஞ்சாயத்தை கூட்டி நம்ம ரேவதியும் கார்த்தியும் அங்க வர வச்சு எல்லாரும் முன்னாடி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்னோட பொண்ணை ஏதோ நிக்கிறானே, இந்த கார்த்தி கிட்ட இருந்து பிரிச்சு என் கூட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கேட்க, உடனே ஊர் தலைவர் வந்து ரேவதி கிட்ட கேட்கறாங்க, என்னம்மா நீ பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது, இல்லங்க நான் உங்க கூட போகவே மாட்டேன், என்னோட கார்த்தி மாமா கூட தான் இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி எல்லாரும் முன்னாடி சொல்ல, உடனே வந்து ரேவதி சொல்றாங்க, அது மட்டும் இல்லாம ஏதோ சதி பண்ணி தான் என் மாமா கிட்ட இருந்து என்ன பிரிக்கிறதுக்காக நினைக்கிறாங்க, அதனால தான் நானும் இந்த மாதிரி பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்ல, ஆனா இப்போ என்ன நடந்தாலும் சரி நான் உறுதியான ஒரு முடிவுல இருக்கேன், என்னோட கார்த்தி மாமா கூட தான் நான் சேர்ந்து வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான ஒரு முடிவை அந்த இடத்துல சொல்றாங்கப்பா நம்ம ரேவதி. அது மட்டும் இல்லாம நம்ம ரேவதி ஊர்க்காரங்க முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு கேட்கறாங்க, இங்க பாருங்க, எல்லார்கிட்டயும் நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்கிறேன், தயவு செய்து என்ன எங்க மாமா கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க, நான் அவர் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன், அவர் கூட சேர்த்து வச்சிருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்கப்பா நம்ம ரேவதி. உடனே ஊர்க்காரங்களும் நம்ம ரேவதி பேசினதை கேட்டுட்டு, ஆமா இந்த பொண்ணு சொல்றதும் கரெக்டா தானே இருக்கு, இங்க பாருங்க ஈஸ்வரி அம்மா, நீங்க பேசாம உங்க பொண்ணை இந்த கார்த்தி தம்பி கூடயே சேர்த்து வச்சிருங்களேன், அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கேட்டுட்டு நம்ம ஈஸ்வரி வாயை மூடிட்டு சும்மா இருப்பாங்களா? கிடையவே கிடையாது. உடனே பொங்கி எழுறாங்கப்பா, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, நீங்களா பஞ்சாயத்தை கூட்டினா எனக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் கூப்பிட்டா நீங்க என்னன்னா போய் இந்த கார்த்தி டிரைவர் பையன் கூட என் பொண்ணை சேர்த்து வைங்கன்னு சொல்றீங்க. நீங்க தயவு செய்து இந்த மாதிரி பேசுறத நிறுத்திட்டு இந்த பஞ்சாயத்துல எனக்கு ஒரு நல்ல நியாயமா சொல்லுங்க, இருக்கிறவங்க யார் என்ன சொன்னாலும் சரி ரேவதியும் கார்த்தியும் ஒன்னா சேர்ந்து வாழக்கூடாது, எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்ல, எதுக்காக ஈஸ்வரி பஞ்சாயத்து கூட்டினீங்க? அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது, அது இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும், அப்படி இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு சொல்றதுல கொஞ்சம் கூட நியாயமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்ல, ஊர் தலைவர் சொல்றாங்க, இங்க பாருங்க உங்க குடும்ப விஷயத்தெல்லாம் இதுல இழுத்துட்டு வராதீங்க ஈஸ்வரிமா, மட்டும் இல்லாம உங்க பொண்ணு ரேவதி கார்த்தி கூட தான் வாழ்ந்தாவ அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருக்கும்போது இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? பிள்ளைங்க ஆசையை நிறைவேற்றுறது தானே ஒரு அம்மாவோட கடமை, அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றது அவங்களோட முடிவு, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி முடிவெடுக்கலாம் ஈஸ்வரி அம்மா? அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமே நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்றது கொஞ்சமாவது நியாயமா இருக்க சொல்லுங்க ஈஸ்வரி அம்மா? அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணை தேவையில்லாம மிரட்டிலாம் வச்சிருக்கீங்க, ஆனா இந்த பஞ்சாயத்துல இதெல்லாம் நடக்கவே நடக்காது, செல்லவும் செல்லாது ஈஸ்வரி அம்மா, அதனால இந்த கார்த்தி தம்பி கூட தான் ரேவதி ஒன்னா சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாயத்துல இப்பவே நான் ஒரு தீர்ப்பை சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஈஸ்வரிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியாம இருக்காங்கப்பா. உடனே இந்த சந்திரகலா இருக்காங்க இல்லையா, இங்க பாருக்கா, எனக்கு நம்ம குடும்பம் தான் சப்போர்ட்டா இருக்குன்னு நினைச்சா இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே அவனுக்கு தான் சப்போர்ட்டா இருக்காங்க. நம்ம ஈஸ்வரி கேக்குறாங்க, இதுதான் உங்களோட கடைசி முடிவா? என் பொண்ணு அவன் கிட்ட இருந்து பிரிச்சு என் கூட அனுப்ப போறீங்களா இல்லையா? பாருமா நீ சொல்றது நடக்கவே நடக்காது, அது மட்டும் இல்லாம கார்த்தி தம்பி கூட சேர்ந்துதான் ரேவதி வாழ போறா, அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவி, அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு உரிமையே கிடையாது. ஊர்க்காரங்க சொல்றாங்க, இங்க பார்ப்பா கார்த்தி தம்பி ரேவதி கழுத்துல தாலி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் கயிறு கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்தி எல்லாரும் முன்னாடியே ரேவதி கழுத்துல தாலியும் கட்டிடுறாருப்பா. இது கொஞ்சம் கூட நாங்க எதிர்பார்க்கவே இல்லையே, நாங்க மட்டும் இல்ல இந்த சந்திரகலா ஈஸ்வரி ஏமா இவங்க ரெண்டு பேருனாலையும் பொறுத்துக்கவே முடியாதே. இதை பார்த்துட்டு ரெண்டு பேருக்குமே பயங்கர டென்ஷன் ஆகுதுன்னே சொல்லலாம். உடனே வந்து ஈஸ்வரி கேட்கறாங்க, இங்க பாரு ரேவதி, கடைசியா உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த கேட்கிறேன், மரியாதையா அந்த கார்த்தியை விட்டுட்டு நீ என் கூட வர போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கேட்க, உடனே ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா இதுக்கப்புறம் உங்க மிரட்டலுக்கு நான் பயப்படுற ஆள் கிடையாது, அது மட்டும் இல்லாம கார்த்தி மாமா என் கழுத்துல தாலி கட்டி இருக்காரு, அவர் கூட வாழ்றதா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி பதில் சொல்ல, நீங்க நினைச்ச மட்டும் இல்லமா யார் நினைச்சாலும் கார்த்தி மாமா கிட்ட இருந்து என்ன பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஈஸ்வரி அவங்க கையில இருக்கிற பொருள் எடுத்து தூக்கி காமிக்கிறாங்கப்பா. ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்கப்பா இந்த ஈஸ்வரி, அவனா கையில எடுத்துறாங்கப்பா இத. அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, கடைசியா சொல்றேன் நீ மட்டும் என் கூட வரலன்னு வச்சுக்கோங்க, இதை வச்சு என்னோட கதையை நான் முடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மிரட்ட ஆரம்பிச்சிடறாங்கப்பா. உடனே நம்ம ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா அவனா இந்த பொருளை தூக்கி வச்சுட்டு என்ன மிரட்டுறதே உங்களுக்கு வேலையா போச்சுல, நீ இதுக்கெல்லாம் பயப்பட போறதே கிடையாதுமா, அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் என்னோட கார்த்தி மாமா கூட மட்டும்தான் என்னோட வாழ்க்கை, அவரை பிரிஞ்சு இப்போன்னு இல்லை எப்பவுமே வரமாட்டேமா அப்படின்னு சொல்ல, உடனே வந்து நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி இதுதான் உன்னோட இறுதி முடிவா, மறுபடியும் உங்ககிட்ட கேட்கிறேன் நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம ரேவதி சொல்றாங்க, ஆமாமா நீங்க ஒரு தடவை இல்ல 1000 தடவை கேட்டாலும் இதுதான் என்னோட கடைசி முடிவு, என்னோட கார்த்தி மாமா தான் எனக்கு முக்கியம், நான் என்னோட கார்த்தி மாமா கூட தான் போவேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஈஸ்வரி அதை எடுத்து அவங்க தலை மேல வைக்கிறாங்கப்பா. உடனே இந்த ஊர்க்காரவங்க எல்லாம் பதறி போய் நம்ம ஈஸ்வரியே பாக்குறாங்கப்பா. இந்த சந்திரகலா இருக்காங்களே, எப்படியோ இவ கதை முடிஞ்சாலும் சரி இந்த ரேவதி கதை முடிஞ்சாலும் சரி, ஆனா ஒருத்தர் கதையாவது முடிஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்க, உடனே இந்த சந்திரகலா வந்து அக்கா அக்கா தயவு செய்து இந்த மாதிரிலாம் பண்ணாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சிடறாங்கப்பா. எதுக்காக அக்கா இப்படி தப்பான முடிவு எடுக்கிற, அது மட்டும் இல்லாம நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா என்னோட பொண்ணே என்ன வேணான்னு சொல்லிட்டு உதறிட்டா, அப்புறம் நான் யாருக்காக உயிரோட இருக்கணும் சொல்லு, நான் இவ்வளவு நாள் வாழ்ந்ததே அவளுக்காக தானே, அவளே என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் நான் எதுக்கு இந்த உலகத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே வந்து ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா நீங்க என்ன பண்ணாலும் சரி ஏது பண்ணாலும் சரி என்னோட முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சந்திரா சொல்றாங்க,
சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, என்ன நீனு ஏத்து பேசிட்டு இருக்க? இதான் உன்னோட முடிவா? உன் அம்மா உனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கா, அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா என்ன? அவ உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு தெரியுமா? அது மட்டும் இல்லாம உனக்காக பார்த்து ஒவ்வொரு விஷயமும் செஞ்சிருக்காவ. ஆனா நேத்து வந்து இந்த கார்த்தி டிரைவர் பயலுக்காக உன்னோட அம்மாவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு போறியா என்ன? நீ பண்றது ரொம்ப தப்பு ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க பாருங்க சித்தி, நீங்க தயவு செய்து எதுவுமே பேசாதீங்க. நியாயத்தை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம என்னோட கார்த்தி மாமா இந்த குடும்பத்துக்கு அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டாரு? ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சிருக்கிறத ஒன்னா சேர்த்து வைக்கிறதுக்காக அவர் முயற்சி பண்ணாரே, அது தப்புன்னு சொல்ல வரீங்களா? அது மட்டும் இல்லாம அவர் எத்தனை தடவை அம்மாவோட உயிரை காப்பாத்திருக்காரு, இதுவும் அவர் பண்ண தப்புன்னு தான் சொல்ல வரீங்களா என்ன? அது மட்டும் இல்லாம அவரு என்னோட அத்தை பையன், அவரு அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னு இவங்க இவ்வளவு நாள் இந்த பகையை வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. இப்பயோ ஏதோ நடந்த பழைய விஷயத்த மனசுல வச்சுட்டு இப்ப வரைக்கும் கார்த்தி மாமாவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் நியாயமா என்ன? ஒவ்வொரு நாளும் இவங்களோட கோவம் கொஞ்சமாவது குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் எதிர்பார்த்துட்டு இருந்தா ஒவ்வொரு தடவையும் கோவம் அதிகமாயிட்டே தான் போகுதே தவிர கொஞ்சம் கூட குறையவே மாட்டேங்குதே. அப்படி என்ன உங்களுக்கு பிடிவாதம்? அது மட்டும் இல்லாம இவங்க அம்மாவோட மரணத்துக்கு பின்னாடி கார்த்தி மாமாவோட குடும்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டாரு. இதுக்கு மேலேயும் என்னதான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி பயங்கரமா கேள்வி கேட்கறாங்கப்பா. ஆனா அம்மா கார்த்தி குடும்பத்து மேல இருக்கிற பயங்கர கோவத்துல அவர் சொன்னது கூட எதுவுமே நம்பாம இப்ப வரைக்கும் அதே கோவத்திலேயே இருக்காங்களே, இதெல்லாம் அநியாயமா இல்ல? பாருங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு என்னோட கார்த்தி மாமா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சந்திரா சொல்றாங்க, பரவாயில்லையே இந்த ரேவதி இந்த பேச்சு பேசுறாளே, இப்ப இன்னைக்கு இங்க ஒரு சம்பவம் மட்டும் நடக்க போகுதுன்னு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்திரா கேவலமா யோசிச்சுட்டு இருக்க உடனே ஊர்க்காரங்க எல்லாம் சொல்றாங்க, இங்க பாருங்க சாமுண்டீஸ்வரி அம்மா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல, இந்த பொருளை உங்க தலையில இருந்து எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி சொல்றாங்க, என்னோட பொண்ணே என்ன வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டா, அதுக்கப்புறமா நான் எதுக்காக உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண போறாங்க. கரெக்டா நம்ம கார்த்தி ஓடி போய் அதை தடுத்துறாங்கப்பா. இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க, இதே மாதிரி பண்றதே உங்களுக்கு வேலையா வச்சுட்டு இருக்கீங்கல்ல. ஈஸ்வரி வந்து, ஏய் நீ யாருடைய என்ன தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை பயங்கரமா திட்டுறாங்கப்பா இந்த ஈஸ்வரி. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு கார்த்தி, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க பாருங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ரேவதி என்னை விட்டு மொத்தமா பிரியணும், அப்படி மட்டும் பிரிஞ்சுட்டானா நீங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க அதானே? உடனே சந்திரா நினைக்கிறாங்க, ஐயோ என்னடா இது கார்த்தி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கானே, ஒருவேளை இந்த அக்கா இவன் பேச்சை கேட்டுட்டு அவன் முடிவுல இருந்து பின்வாங்கிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்கப்பா இந்த சந்திரகலா. உடனே வந்து நம்ம ரேவதி கார்த்தி பேசினதெல்லாம் கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்கன்னே சொல்லலாம். எதுக்காக கார்த்தி மாமா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினைக்க ஈஸ்வர் சொல்றாங்க, ஆமா ரேவதி என் கூட வரணும், அப்படி மட்டும் அவ வரலன்னா என்னோட கதையை இங்கே நான் முடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, உங்க அம்மா எப்போ நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்றாங்களோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ரேவதி, இப்போதைக்கு நீ உன் அம்மாவோட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல நம்ம ரேவதி கேக்குறாங்க, என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவங்க இந்த மாதிரி தான் மிரட்டுவாங்க, அவங்க மிரட்டலுக்குலாம் நம்ம பணிஞ்சு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க மாமா, அதனால நான் உங்களை விட்டுட்டுலாம் போக மாட்டேன் மாமா, இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்திக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலப்பா. உடனே நம்ம கார்த்தி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, உன்னோட கார்த்தி மாமா சொன்னா நீ கேப்பியா கேட்க மாட்டியா? அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவோட பிடிவாதம் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியுமா தெரியாதா? சொல்றது கேளு ரேவதி, அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் நம்மள இப்படி பிரிச்சு வச்சா நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனதா அர்த்தம் கிடையாது. அவங்க எந்த அளவுக்கு உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீ என் மேல உயிரா இருப்ப, அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ரேவதி. அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டு ஒரு இந்தியா பிரிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம், நம்ம ரெண்டு பேருக்கு விரிசல் ஏற்படணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த விரிசல் தான் நம்மள ஒண்ணு சேர்க்க போகுது ரேவதி. உடனே இந்த பக்கம் நம்ம ஈஸ்வரி கார்த்தி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு எரிச்சப்பட்டு இருக்காங்கப்பா. உடனே இந்த சந்திரகலா கேக்குறாங்க, இங்க பாரு ரேவதி, நீ ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வர போறியா இல்லையா? நம்ம ரேவதி வந்து சந்திரா கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு முழு காரணமே நீங்க தான், நீங்க மட்டும்தான், உங்களால தான் என்னோட அம்மா இந்த மாதிரி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, பிரச்சனை வேண்டாம், பாரு ரேவதி, உனக்கு உன் கார்த்தி மாமா மேல முழு நம்பிக்கை இருக்குல்ல, அப்படி முழு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ உங்க அம்மா கூட வீட்டுக்கு போ, உன்னால நம்ம ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் பிரிக்கவே முடியாது ரேவதி, நீ நம்பிக்கையோட போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ரேவதி யோசிக்கிறாங்கப்பா. சரிங்க, நம்ம ரேவதி கார்த்தி சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக ஈஸ்வரி கூட போறாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.